நம்ம நிறைய வீடியோவில் வந்து ரிசெஷனை பற்றிலாம் பார்த்தோம். லைக் ரிசெஷன் ஆல்ரெடி போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். நிறைய கம்பெனிஸில் லே ஆஃப்லாம் பண்ணாங்க. லைக் ஃபேஸ்புக் ஆகட்டும், அமேசான் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், இதில் வந்து நிறைய எம்ப்ளாயீஸை வந்து ஃபயர் பண்ணாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு கம்மிங் இயர் லைக் 2023 எந்த அளவுக்கு ஜாப் ஓப்பனிங்ஸ் ஐடி கம்பெனிஸில் இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும் எந்த அளவுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற ஐடியா வந்து நமக்கு கிடைக்கும். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நாங்கள் ரெகுலராக அப்டேட்ஸ் போட்டுட்ருக்கோம். ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட் வந்துச்சு இல்லையா, 2019 கோவிட் வந்துட்டு லைக் 2020 வந்து மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் வரும்போது பிஸ்னஸும் அதே மாதிரி தான். ஒரு ரீட்டைல் சர்வீஸ் ஆகட்டும், லைக் என்ன சர்வீஸாக இருந்தாலும் எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகணும் அப்படின்னாங்க. டிஜிட்டலைஸ் ஆகும் அப்படின்னா ஆப்வியஸாக சாஃப்ட்வேருக்கு ஐடிக்கு நிறைய வேலை இருக்கும், நிறைய வேலை பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய டிமாண்ட் வரும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கிளைண்ட்ஸ் கிட்டேருந்து வரும். அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, ஏகப்பட்ட ஹையரிங் பண்ணாங்க 2 வருஷமாக. எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நாலேஜபிளாக இருந்தால் தான் ஹையர் பண்ணாங்க அப்படின்லாம் கிடையாது. ஓரளவுக்கு பிலோ ஆவரேஜ் இருந்தாலும் பேசிக், நான் பார்த்த வரைக்கும் சிலர் அவ்வளோ நாலேஜபிளாகவும் இருக்க மாட்டாங்க. பேசிக்ஸே ஓரளவுக்கு தெரியாது. அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நல்ல சேலரியில் நல்ல லைக் ஜாப்ஸ், ஏகப்பட்ட ஜாப்ஸ், நிறைய பேர் ஓவர் ஹையர் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்க போது நமக்கு அப்படின்ட்டு இந்த 2 வருஷத்தில் நல்லா ஹையர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காங்கன்னா லைக் 6 months ஒன்ஸ், 1 year ஒன்ஸ் வந்து 100% ஹைக், 200% ஹைக், லைக் 50% ஹைக் அப்படின்ட்டு ஒரு கம்பெனி விட்டு அடுத்த கம்பெனிக்கு, இன்னொரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனிக்கு இந்த மாதிரி ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த அளவுக்கு டிமாண்ட் இருந்ததுனால கம்பெனிஸையும் அதை வந்து ஓகே நமக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்னு ஃபோர்காஸ்ட் பண்ணிட்டு நிறைய பேர் ஹையர் பண்ணிட்டாங்க. இப்படி ஹையர் பண்ணதுனால என்னாச்சுன்னா, இப்போது சுச்சுவேஷன் எக்கனாமிக்கல் வந்து ஸ்லோ டவுன் ஆகிட்டு இருக்கு. நமக்கு தெரிஞ்ச மாதிரி யூஎஸ்லேயும் ஆகட்டும், லைக் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் வந்து எக்கனாமிக் வந்து கொஞ்சம் லைக் ஸ்லோ டவுன் ஆகிட்டு ரிசெஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷனில் லைக் 2023 எந்த அளவுக்கு ஜாப் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலாக இந்தியன் ஐடி கம்பெனிஸ்க்கு லைக் இந்தியாவிலேருந்து ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்காக இருந்தால் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்லாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு குறைய தான் வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு கம்பெனி வந்து பர் இயர் லைக் ஃப்ரெஷர்ஸை வந்து ஆன் கேம்பஸோ ஆஃப் கேம்பஸோ வச்சு ஒரு வருஷத்துக்கு ஒரு 20,000 எம்ப்ளாயிஸ் எடுக்கிறாங்கன்னா அது கண்டிப்பாக அவ்வளோ இருக்காது இந்த வருஷம். அவங்க கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அவங்க குறைச்சிக்குவாங்க அதை. லைக் அவங்க 10,000ஆகவும் ஹையர் பண்ணலாம், இல்லை 5,000ஆகவும் ஹையர் பண்ணலாம். இந்த மாதிரி அவங்க கண்டிப்பாக குறைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. லைக் 2023 என்னன்னா அது எது மேலே டிபெண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்டர்ஸ் வருது, எந்த அளவு டீல்லாம் வின் பண்ணுறாங்க, கிளைண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃபோர்காஸ்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு நமக்கு டிமாண்ட் இருக்க போது அப்படின்றது தெரிஞ்சுட்டு தான் அவங்க அந்த ஹையரிங் ப்ராசஸை 2023 பண்ண போகிறாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த எக்கனாமி ஸ்லோ டவுன் இருக்கிறதுனால அது குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏன் குறைக்கிறாங்க அவங்க அப்படின்னா, நிறைய பேர் இப்போது வேலை கம்மியாக இருக்குது ஆனால் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கம்பெனியை வந்து அந்த மார்ஜின் இல்லாமையோ இல்லை ப்ராஃபிட் இல்லாமல் நடத்த முடியாது. அப்படி நடந்தால் கண்டிப்பாக அந்த கம்பெனி வந்து மார்க்கெட்டில் நிற்காது, விழுந்துரும். ஏன்னா ஒரு கம்பெனி அப்படின்றது வந்து அது பப்ளிக்லி லிஸ்டட், நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக நீ வந்து கம்பெனியில் ப்ராஃபிட் காட்டி அவங்களுக்கு அந்த ஷேர் கொடுக்கணும். அது கொடுக்காம நீ சும்மா எம்ப்ளாயீஸை பெஞ்சில் வச்சுட்டு அவங்களுக்கு நீ சேலரி கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க பில்லபிளாக இருக்க மாட்டாங்க. உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபண்ட்ஸை வச்சு நீ சும்மாவே சேலரி, அவங்கனால உங்களுக்கு எதுவும் இன்கம் இருக்காது பெஞ்சில் இருக்கவங்கனால. பட் ஆனால் நீங்கள் அவங்களுக்கு சேலரி கொடுக்கணும், கையிலேருந்து கம்பெனி கையிலேருந்து கொடுக்கணும் அப்படின்னும்போது அந்த ப்ராஃபிட் மார்ஜின் குறையும். அப்படி குறையும் போது என்னென்னா, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து கொடுக்குற ப்ராஃபிட் வந்து குறையிறதுனால அந்த ஷேர் வேல்யூ கம்மியாக சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த கம்பெனியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு போகிறதுக்கு அவங்க அக்செப்டே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஒரு கம்பெனியோட ஷேர் வேல்யூ இறங்க லைக் மார்க்கெட்டில் அவங்களோட வேல்யூ குறைஞ்சிரும் இல்லையா. ஸோ அதனால் எப்பயுமே அவங்கள அந்த ப்ராஃபிட் மார்ஜினை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லோ டவுன், அதாவது ஹையர் பண்ணுற ப்ராசஸை வந்து கண்டிப்பாக ஸ்லோ பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. தட் அகெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த பிஸ்னஸ் கம்மிங் அவுட் ஆஃப் த கண்ட்ரி. லைக் யூரோப்பியன் கண்ட்ரியில் ஆகட்டும், லைக் யூஎஸ்லேருந்து எந்த அளவுக்கு பிஸ்னஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க ஃபோர்காஸ்ட் பண்ணி அந்த ஹையரிங் ப்ராசஸை 2023 கண்டக்ட் பண்ணி. அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்கு 2023 எந்த அளவுக்கு ஜாப் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் சேம் தான். லைக் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் ஹையர் பண்ணுவாங்க. அதுலேயும் உங்கள் ஸ்கில் நீச்சாக இருந்துச்சு, ரொம்ப ஹை டிமாண்ட், இதுவும் அப்படி தாங்க. லைக் சப்ளை டிமாண்ட் மாதிரி தான். இப்போ ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லுக்கு வந்து நிறைய வேலை வருது ஆனால் அவ்வளோ ஆள் இல்லை, அவ்வளோ ரிசோர்ஸ் இல்லை நம்மக்கிட்ட அப்படின்னும் போது அந்த ஸ்கில் ஒருத்தவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல டிமாண்ட் இருந்தே இருக்கும். பட் ஒரு கண்டிஷன் என்னென்னா, இந்த 2 வருஷத்தில் எந்த அளவுக்கு ஹைக் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு இப்போ கொடுப்பாங்களா அப்படின்றது கொஷன் மார்க் தான்.
தெரியல அந்த அளவுக்கு பட்ஜெட் அலோகேட் பண்ணுவாங்களா அப்படின்றது. ஸோ உங்கள் ஸ்கில் வந்து ஹை டிமாண்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த அளவுக்கு நீங்கள் நாலேஜபிளாக டேலண்டாக இருந்தால் as an எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி 2023 இருக்கும். அவ்வளோ ஒன்றும் கீழே போய் ஜாபே இல்லை அப்படின்ற லெவலுக்குலாம் இருக்காது. நீங்கள் ஏதாச்சும் திங்க் பண்ணீங்க இந்த மாதிரி தான் இருக்கும் 2023 ஜாப் ஓப்பனிங்ஸ்லாம் அப்படின்னு ஏதாச்சும் நினைச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லெட்ஸ் கனெக்ட் இன் அதர் வீடியோ. பை ஃப்ரம் நாடோடிஸ்.